வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டுறாதீங்க. ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சியோட வெற்றி சின்னமான ஏற்கனவே ஏந்திய விவசாய சின்னத்துல உங்களுடைய வாக்கை போட்டு எங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைங்க. இப்ப உங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்கிற மதிமுக இருக்கிற வேட்பாளரும் பிஜேபியில இருக்கிற வேட்பாளருமாக எனக்கெல்லாம் சொத்து பத்தெல்லாம் எதுவும் கிடையாது. நான் வந்து சாதாரணமான ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவன். விவசாயத்தை நான் முழு நேர தொழிலா பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வேற எந்த தொழிலும் கிடையாது. அவங்களை போல எனக்கு ஸ்கூல் காலேஜ் இல்ல, கல்லூரி இல்ல, மருத்துவமனை இல்ல, பஸ் கம்பெனி இல்ல, நகைக்கடை இல்ல. வெறும் விவசாயம் தான். காடு தான் இருக்குது. காட்டுலதான் மண்ணை கிளறிட்டு இருக்கிறேன். நீங்க அவங்கள ஜெயிச்சு ஆட்சிக்கு அமைச்சுட்டீங்கன்னா நீங்க இனிமே அவங்கள போய் ஓட்டு கேட்க வந்துருவா. சரி, அவங்க மூஞ்சியே நீங்க பார்க்க முடியாது. ஆனா என்ன சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனீங்கன்னா 24 மணி நேரம் ஏமாத்துறதா எங்க வீடு. என் வீட்டுக்காக உங்களுக்காக திறந்து இருக்க 24 மணி நேரம் உங்க கோரிக்கை கொண்டுட்டு வாங்க. உடனடியா நான் வந்து போர்க்கால அடிப்படையில நான் வந்து அதை சரி செஞ்சு தருவேன். ஆகவே மக்களே, உங்களுக்கு நல்லவ வேணுமா கெட்டவ வேணுமா அப்படிங்கிற தீர்மானிக்கிறேன்.